கருணாநிதியை சீமானை விட கேவலமாக பேசுகிற ஆளே இல்லை. இப்போ இருவரையும் காந்தி சமாதானப்படுத்தி விட்டார். காந்தி நோட்டு 2 பேரும் சமாதானப்படுத்திட்டார். மானங்கெட்டவன் இந்த சீமா. சார், இதே ரவிக்குமார் அவர்கள் தான் தாவேகா விசிக கூட்டணி உருவாகிறதுக்கு மையமான காரணம். ஏன்னா தாவேகாவோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு திரும்ப தான் முதல்ல சொன்னார். இப்போ மீண்டும் அந்த கூட்டணியை உடைக்கிறவங்க ஏன் வரணுங்கிறதா சார்? ரவிக்குமார் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ரவிக்குமார் ஒரு கொள்கைவாதி கிடையாது. பார்ப்பன கும்பலருடைய அடி வருடி. இப்போ சாட்டைக்கு 20 கோடி ரூபாய்க்கு சொந்த கட்டடம் வாங்கியிருக்காரு. ஏது காசு? 20 கோடிக்கு. திமுக கொடுத்த காசு தான். ஏன்? விஜயை தொடர்ந்து அடிப்பதற்கு கொடுத்த வெகுமதி. ஏவா வேலு சிங்கப்பூர்ல அட்மிட் ஆகிட்டு நான் வரக்கு 3 மாதம் ஆகுங்கிறார். அவர் என்ன கடல் நீந்தி போயிட்டாரா? யாரை ஏமாத்துறீங்க? திமுகவை சீண்டாமல் நீங்க திருட ஆரம்பிச்சிட்டீங்க. கரூர் விஜயபாஸ்கர் மேல் வழக்கு இருக்கு, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மீது வழக்கு இருக்கு. வழக்கு இல்லாத ஆட்களே இல்லை. இவர்கள் தான் தாவேக ஆட்சியை காப்பாற்ற போறான், தூய ஆட்சியை கொடுக்க போறான்னா எந்த பக்கம் சிரிப்பது என்றே தெரியவில்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆதிதிராவிட நலத்துறை சமூக நீதித்துறையை மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு எம்பி ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் முன்னாடி அதே துறை சமூக நீதித்துறையா பேர் போட்டு பதவி அமைச்சர் பதவி கொடுக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ ஏன் அந்த எதிர்ப்பு வருது சார்? மத்திய அரசு ரவிக்குமார் கட்டுப்பாட்டில் இருந்தார். இப்போ அந்த கட்டுப்பாட்டில் இல்லை. வன்னிய அரசை ஜெயிக்க வச்சது மூளையே ரவிக்குமார் தான். ஏன்னா அவர் எம்பி சீட் நிற்கும்போது திண்டிவனம் தொகுதி உனக்கு பாதுகாப்பான தொகுதி, அதிகமான ஓட்டு விழுந்த 6 சட்டசபை தொகுதியில் திண்டிவனம் தான் உனக்கு பாதுகாப்பான தொகுதி. முதல்ல எங்கே நின்னார்? நீங்கள் மயிலத்தில் நின்னார், தோற்று போயிட்டார். இப்போ இங்கே வெற்றி பெற வைத்தது ரவிக்குமார் தான். ரவிக்குமார் ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? 750 ஓட்டு ஏற்ற இறக்கமாக இருக்கும்போது கலெக்டரை சண்டை பிடிச்சி அந்த வேட்பாளரை சரி கட்டி பல திரைமறை வேலைகளில் வன்னிய எம்எல்ஏவாக்கி கொண்டு அமைச்சராக்கியது அவர் தான். திருமாலாம் அங்கே தலைவர் கிடையாது. ரவிக்குமார் நினைத்தால் நடக்கும். சார், இதே ரவிக்குமார் அவர்கள் தான் தாவேகா விசிக கூட்டணி உருவாகிறதுக்கு மையமான காரணம். ஏன்னா தாவேகாவோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு திரும்ப தான் முதல்ல சொன்னார். இப்போ மீண்டும் அந்த கூட்டணியை உடைக்கிறவங்க ஏன் வரணுங்கிறதா சார்? ரவிக்குமார் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ரவிக்குமார் ஒரு கொள்கைவாதி கிடையாது. பார்ப்பன கும்பலருடைய அடி வருடி. நீங்கள் நாகர்கோவில் ஜெயமோகன் காலச்சூடு பார்ப்பன கும்பலில் அந்த பார்ப்பனர்கள் எதை செய்ய நினைக்கிறார்களோ, பெரியாரை எதுக்கணும்னா ரவிக்குமார் வேறு ஒரு கட்டுரை போடுவான். எதில்? காலச்சூடலை. அதுக்காக இருந்த ஒரு கைக்கூலி தான் ரவிக்குமார். பெரியாரை எதிர்த்தவன் இப்படி ஒரு தலித் தலைவனாக இருக்க முடியும்? பெரியார் என்ன ஒரு பெரிய கேபிட்டலிஸ்டா? பெரியார் என்ன ஒரு பெரிய சனாதனவாதியா? உலகத்தில் ஒரு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய வலுவான தலைவன் வடக்கு அம்பேத்கர், தெற்கே பெரியார் தானே. இந்த பெரியாரை எதுக்குறான்னா அவருடைய பிறப்பை சந்தேகப்படணும். ரவிக்குமாருடைய பிறப்பை சந்தேகப்படணும். தலித்தே கிடையாது. தலித்துகளை காட்டி கொடுக்க வந்த ஒரு பெரிய கோடாரி. அப்போ இப்போ இந்த கோடாரி யார் விலைக்கு வாங்கியிருக்கா? திமுக விலைக்கு வாங்கியிருக்கு. முதல்ல கருணாநிதி விலைக்கு வாங்கினார். கருணாநிதியுடைய அடிமை. இப்போ ஸ்டாலின் எதை செய்ய நினைக்கிறாரோ இவரை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கூட்டணியை உடைக்கணும் முடிவு பண்ணிட்டார். தாவேகா கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி செய்து விட்டு தான் இப்போ ஆதிராத்துடைய சமூக நீதியை மாற்றுகிற பொழுது அமைதியாக இருந்தார். இப்போ கூட்டணியை வேட்டு வைக்க என்ன காரணம்? திமுக கொடுத்த பெட்டிகள் தான். இப்போ எப்படி சீமா அவருக்கு ஒரு பென்ஸ் கார் 1.5 கோடி ரூபாய்க்கு, பொண்டாட்டிக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு டிஃபெண்டர் கார் எங்கிருந்து வந்தது? திமுக கொடுத்த காசு தான். இல்லை, இப்போ அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளர் சீமான் அவர்கள் நிறுத்தக்கூடிய வேலை நடைபெறுது சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சாங்க. இப்போ ஸ்டாலினுடைய நிகழ்ச்சியிலையும் சீமான் சந்திக்கிறார் இல்லையா? அப்போ உண்மையாக பொது வேட்பாளர் நிறுத்தக்கூடிய சூழலுக்கு நகர்றாங்களா சார்? சார், அதாவது
எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும். இப்போ சாட்டைக்கு 20 கோடி ரூபாய்க்கு சொந்த கட்டடம் வாங்கியிருக்காரு. ஏது காசு? 20 கோடிக்கு திமுக கொடுத்த காசு தான். ஏன்? விஜயை தொடர்ந்து அடிப்பதற்கு கொடுத்த வெகுமதி. இப்போ அவருக்கு 20 கோடினா சீமானுக்கு எத்தனை கோடி? சீமான் அடிப்படை அரசியலே திராவிட எதிர்ப்புங்கும் போது அப்படி திமுக கூட இணைஞ்சு அப்படி செய்வார் நினைக்கிறீங்களா சார்? அதாவது இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இப்போ 7% 3% ஆகிப்போச்சு. இந்த 3% 1% போனாலும் அவரை பற்றி கவலை இல்லை. அவருக்கே தேவையான செல்வங்கள் சேர்ந்து விட்டது. இதுதான் இவர்களுக்கு கொள்கையை தவிர 7-14 ஆக்குவதற்கு அவர் உழைக்கவே இல்லை. 7-14 ஆக்குவதற்கு உழைக்கவே இல்லை. இந்த 7 இந்த கருணாநிதி எதிர்ப்பு, ஈழ கருணாநிதி செய்த துரோகம். அப்போ தேடுறான் மக்கள், யாராவது ஒரு ஆள் தலைவன் கிடைப்பான தமிழ்நாட்டில். அப்போ அங்கே கிடைச்சால்தான் தமிழ் தேசிய அரசியல். சீமா யாரும் திமுக எதிர்த்து தமிழ் தேசிய அரசியலே பண்ணலை. திருமா பண்ணலை, விஜயகாந்த் பண்ணலை, வைகோ பண்ணலை, யாருமே பண்ணலை. இந்த மக்கள் திராவிட இயக்கத்தின் போது அவ்வளவு வெறுப்பாக கொட்டி தான் 50 லட்சம் பேர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாத இந்த சைமனுக்கு ஓட்டு போட்டான். 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டான். இப்போ அதெல்லாம் பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு. இனி தேவையில்லை. இனி வைகோ ஒரு கட்சி வச்சுருக்காருல, சசிகலா ஒரு கட்சி வச்சுருக்கல, டிடிவி ஒரு கட்சி வச்சுருக்காருல, அண்ணாமலை ஒரு கட்சி வச்சுருக்கார். அதே போல் சீமானும் ஒரு கட்சி. அவ்வளோதான். அவர் எந்த பக்கம் வேணால் சேருவார், எந்த பக்கம் வேண்டுமானாலும். இப்போ ஸ்டாலின் அவர் கருணாநிதி பேனாவை உடைப்பேன்னார் திமுக ஆட்சியில், சொன்னாரா? கருணாநிதியை சீமானை விட கேவலமாக பேசுகிற ஆளே இல்லை. இப்போ இருவரையும் காந்தி சமாதானப்படுத்தி விட்டார். காந்தி நோட்டு 2 பேரும் சமாதானப்படுத்திட்டார். மானங்கெட்டவன் இந்த சீமா. அதனால் கொள்கை கோட்பாடு உடையவர்களை பற்றி பேசுவோம். கொள்கை கோட்பாடு இல்லாமல் வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் விஜயலட்சுமி கற்பழிப்பு கேஸில் 6 முறை கருக்கலைப்பு கேஸில் வலசரவாக்கத்தில் விசாரிக்கப்பட்ட நபரெல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் அல்ல. தமிழ் தேசியம் என்ற சாபக்கேடு. என்னன்னா இப்போ திமுக ஒருவேளை தாவேக எம்எல்ஏ விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு போக்கு நடந்தது சொன்னாங்க. இப்போ அது வேலைக்கு ஆகலன்னு சொல்லி இப்போ விசிகா உள்ளே கொண்டு வர வேலையில் இறங்கியிருக்காங்களா சார்? இல்லை, இப்போ அவங்களுக்கு எப்படியாவது தாவேகாக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். இப்போ திமுக எப்படி வலுவாக இருந்ததோ அதே வலுவு இப்போ தாவேகா மாறிடுச்சு. திமுகவுடைய வலிமையான வாக்கு வங்கிகள் பூரா அப்படியே போய் எங்கே நிற்குது? தாவேகாவில் போய் நிற்குது. அப்போது இப்படியே போனால் திமுக அஸ்தமனம் ஆயிடும். திமுகவை தூக்கி பிடித்த முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துக்கள், கம்யூனிஸ்டுகள், வைகோ, அப்படி எல்லாருமே பாஜகவினுடைய ஜென்ம விரோதிகள் பூரா ஓரணியில் இருக்காங்க. 6 மாதத்துக்கு முந்தி, 1 வருஷத்துக்கு முந்தி எங்கே இருந்தாங்க? அப்படியே திமுக அப்படியே வெம்பி அழுகுது, கண்ணீர் விடுது, கதறுது. கண் முன்னாலே கட்சி அழிஞ்சு போச்சே, இனி எந்த காலத்தையும் இது ஆட்சிக்கே வராது. அப்போது சரி, முதல் முயற்சியாக விசிகாவை அங்கிருந்து உடைச்சி எடுப்போம். விசிகாவை உடைத்தெடுப்பதற்காக விசிகாவுக்கு உள்ளே இருக்கிற ஆட்களை நம்ம பக்கம் கொண்டு வந்து சேர்ப்போம். அதுதான் ரவிக்குமாரும் சிந்தனை செல்வனும் திமுகவுக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ அவர்களுடைய சத்தமெல்லாம் யாருக்கு ஆதரவாக வருது? விசிகாவுக்கு எதிராக வந்தாலே அது திமுகவுக்கு ஆதரவாக, திமுகவினுடைய பெட்டிகளுக்கு ஆதரவான செய்தி தான் ரவிக்குமார். ஓகே சார், இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி தாவேக எம்எல்ஏ விலைக்கு வாங்கக்கூடிய அந்த பேர அரசியலில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவர் தம்பிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டும் ஆஜராகலை. இப்போ லுக்கு அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இப்போ பிடிக்கக்கூடிய அந்த நடவடிக்கை தீவிரமாக இறக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? சார், இது ஒரு கண் துடைப்பு நாடகம் சார். செந்தில் பாலாஜி பிடிக்குதுன்னா இப்போ போலீஸ் அதிகாரி ஒரு 1/2 மணி நேரத்தில் தூக்கிட முடியும். எவ்வளவு? 1/2 மணி நேரத்தில் செந்தில் பாலாஜியை கைது பண்ண முடியும். அசோக்க சிபிஐ 6 மாதமாக தேடிட்டு இருந்ததில்ல, அதே கதை தான் இது. அவர் தெருவில் நின்று காப்பி கடையில் காப்பியை சாப்பிட்டுட்டு இருப்பார், சிபிஐ அந்த வழியே போயிட்டுருக்கு. இதே கதை தான். இந்த அரசு, தாவேக அரசு மக்களை ஏமாற்றுகிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் ராத்திரியில் பிடிச்சி காலையில் வந்துட்டார். ஆஸ்பத்திரி சொந்தமாக வச்சுருக்காரு, மெடிக்கல் காலேஜே வச்சுருக்காரு.
ஏவா வேலு சிங்கப்பூர்ல அட்மிட் ஆகிட்டு நான் வரக்கு 3 மாதம் ஆகுங்கிறார். அவர் என்ன கடல் நீந்தி போயிட்டாரா? யாரை ஏமாத்துறீங்க? திமுகவை சீண்டாமல் நீங்கள் திருட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போகும்போதே உங்கள் கதை முடிஞ்சுது. நீங்கள் திருடியதை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நாங்கள் திருடுவதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். அது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை எடுத்துக்கூடாது சார். மரியாதை தான். நீங்கள் ஜெயலலிதா மரியாதையாக கருணாநிதி வீட்டுக்கு பலமுறை போனாங்கல்ல, வரலாறு பக்கத்தை புரட்டி பாருங்கள். பலமுறை கோபாலபுரத்தில் ஜெயலலிதா காத்து கிடந்தது மரியாதையா. கருணாநிதி கிளம்பி பாய்ஸ் ஹோட்டலில் போய் ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி பல நாள் காத்து கிடந்தார் மரியாதையா. இதான் வரலாறு உண்டா? அண்ணாவளியை பின்பற்றாருன்னு சொல்லி வைகோ வந்து ஒரு லேபிள். ஆமாம், அண்ணாவை வைகோ தானே இருந்து இயக்குனார். கருணாநிதி கூப்பையில் போகும்போது செட்டப்போட வாசல் படுத்து கிடப்பார் வைகோ. இதுதான் வைகோவுடைய நிலைமை. வைகோவில் ஒரு காமெடியன், ஒரு 1 நம்பர் காமெடியனை போயிட்டு. அதனால் வைகோ ஒரு அரசியல்வாதி தான் தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடு. இப்படி ஒரு ஆள் இருக்கக்கூடாது என்பதற்கு வைகோ தான் உதாரணம், வேற யாரும் உதாரணமாக சொல்ல முடியாது. இப்போ தாவேகா வந்து திமுக மீது குதிரை பேர அரசு நடத்துறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ திமுகவும் தாவேகா அரசை வந்து குதிரை பேர அரசியல் செய்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணா வந்து 50 கோடி வரைக்கும் விலை பேசினாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குதிரை பேர அரசியல் தமிழகத்தில் வந்து மேலோங்கி இருக்கா சார்? இல்லை, அதாவது இவருக்கு ஆட்சியை தக்க வைக்கணும், அவருக்கு ஆட்சியை கலைக்கணும். திமுக தாவேகா ஆட்சி எப்படியாவது கலைக்கணும், தாவேகாவுக்கு ஆட்சி எப்படியாவது தக்க வைக்க வேண்டும். அப்போ குதிரை பேரம் இல்லை, ஒட்டக பேரம். இந்த குதிரை பேரம் ஏன் வந்ததுன்னா, அமெரிக்காவோட குதிரை சந்தையில் என்ன பண்ணுவான்னா, வயசான குதிரையெல்லாம் பொய்யை சொல்லி அது வயசை குறைச்சி அந்த குதிரையை வலிமையாக காட்டி விற்றுப்படுவான். வாங்கிட்டு போனால் ஒரு 3 மாதம் அந்த குதிரை ஓடாது, படுத்துக்கும், நோய்வாய்ப்பட்டுரும், பந்தயத்தில் கலந்துக்காது, சுமை சுமக்காது. ஏமாற்றி விற்றுவிட்டானே யார்? குதிரை வாங்கிட்டு போனவன். இதெல்லாம் ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பு நடந்த குதிரை வியாபாரம். குதிரையுடைய வயசை குறைச்சி சொல்லுவான். இதுதான் குதிரை பேரம்னு உலகம் பூரா பரவிச்சு. இப்போ இங்கே அரசியலே குதிரை பேரமாக மாறி போச்சு. இவர்களுக்கு ஆட்சியை காப்பாற்றணும், அவர்களுக்கு ஆட்சியை தக்க வைக்கணும். 2 பேருமே மக்களை மதிக்காம மலிவான அரசியல் செய்யக்கூடிய மலிவான ஆட்கள். இப்போ தாவேகாவை தூக்கி பிடிப்பதற்கு மிகப்பெரிய கொள்ளைக்காரன், உயிர்காக்கும் மருந்துகளை அடித்த தமிழ்நாட்டின் கேதன் தேசாயை பட்டுக்கம்பளம் விரித்து 12 அமைச்சர் கூட்டிகிட்டு போயிருக்கார். அவ்வளோ பேரும் கரைச்சி மீண்டும் அமைச்சராகி வாங்கி தரேன், நான் தான் எல்லாம், நம்ம உனக்கு மீண்டும் குவாரி கிடைக்கும், மீண்டும் சவுடு மண்ணு கிடைக்கும், திருடலாம், கொள்ளையடிக்கலாம், மக்கள் சொத்தை வாரி வலிக்கலாம். இந்த 12 அமைச்சர்களுக்கு தலைவர் யார்? சிவி சண்முகம். சிவி சண்முகம்லாம் இல்லை, விஜயின் பாஸ்கர். விஜயபாஸ்கர் தான். அப்போ அதிமுக ஊழல் அமைச்சர்கள் அவ்வளோ பேருமே வழக்கு இருக்குது. வளர்மதி மேலே வழக்கு இருக்குது, எம்எஸ் ஆனந்தம் மேலே வழக்கு இருக்குது, கரூர் விஜயபாஸ்கர் மேலே வழக்கு இருக்குது, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மீது வழக்கு இருக்குது. வழக்கில்லாத ஆட்களே இல்லை. இவர்கள் தான் தாவேக ஆட்சியை காப்பாற்ற போகிறான், தூய ஆட்சியை கொடுக்க போகிறான்னா எந்த பக்கம் சிரிப்பது என்றே தெரியவில்லை. கனிமொழி இதுக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. எப்படி வடக்கில் வந்து பாஜக ஒரு வாஷிங் மிஷின் மாடலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதே போல் தமிழகத்தில் ஒரு வாஷிங் மிஷின் மாடல் வந்திருக்குன்றாங்க. அது உண்மையா? விஜயபாஸ்கர்லாம் யார்? கரூர் விஜயபாஸ்கர் யார்? எம்எஸ் ஆனந்தம் யார்? வளர்மதி யார்? கரூர் ராமலிங்கம் யார்? எல்லாம் ஊழல் பார்ட்டிகள் தானே. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.